வணக்கம். ஒரு சில வீடுகள்ல முக்கியமா மனைவி கத்திக்கிட்டே இருப்பாங்க பாத்துக்கிட்டா. ஏன் இவ கத்திக்கிட்டே இருக்கா, எதுக்காக கத்துற அப்படின்னு கேட்டா அவ்வளவுதான். வீடே 2000 இன்னும் அதிகமா கத்துவாங்க. எதுக்கு கத்துறாங்க அப்படின்னு பார்க்கலாமா? முக்கியமா 3 விஷயம் இருக்கு. ஒண்ணு, அளவுக்கு அதிகமா வீட்டு வேலைகள் இருக்கிறது. இப்போ திருமணத்துக்கு முன்னாடி அவங்க இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சிருக்கவே மாட்டாங்க. எந்த ஒரு பொறுப்புமே இருந்திருக்காது. திருமணத்துக்கு பின்னாடி வீட்டு வேலைகள் செய்யறது, பிறகு அதிகமா பொறுப்புகள் வர்றது, இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்களுக்கு பயங்கர டென்ஷன் ஆயிருது, கோபம் அதிகமா வருது. அந்த கோபத்தையும் டென்ஷனையும் கத்தி அவங்க வெளிப்படுத்துறாங்க. 2, அவங்க நினைச்ச மாதிரி கணவன் அமையறது இல்லை. பிறகு அவங்கள சுத்தி இருக்கிற சூழல், முக்கியமா வீட்டுல மாமனார் மாமியார் நாத்தனார் இவங்கெல்லாம் பேசுறது பிடிக்காம இருக்கிறது. அதனாலே அவங்களுக்கு கோபம் வருது. அந்த கோபத்தை அவங்க கத்தி வெளிப்படுத்துறாங்க. 3, அவங்க நல்லா படிச்சிருப்பாங்க. திருமணத்துக்கு முன்னாடி ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ திருமணத்துக்கு பின்னாடி வேலை பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு. அப்போ அவங்களோட மனசுக்குள்ள நம்ம இப்படிதான் இனிமேல் இருப்போமோ, நம்மளோட வாழ்க்கை இப்படிதான் இந்த வீட்டுக்குள்ளே முடங்கி போயிருமோ அப்படின்னு நினைச்சு அவங்களுக்குள்ள ஒரு டென்ஷன் ஆகுது, கோபம். அத அவங்க கத்தி வெளிப்படுத்துறாங்க. இத கணவன்மார்கள் ஒவ்வொரு மனைவியோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேத்தபடி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி அவங்க கத்தவே மாட்டாங்க. எல்லாமே சரியாயிடும். நான் சொல்றது சரினா ஒரு லைக் கொடுத்துருங்க. நன்றி.